ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஒரு கமெண்ட் ரிப்ளை தான் இது. அக்கா, எனக்கு வந்து ஃபோர்ஸ் போக ரொம்ப ஆசையாக இருக்குது. அம்மா அப்பா பயப்படுறாங்க. நான் வந்து ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் நான் இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய பொண்ணுங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எந்த வேலையில் போனாலுமே பிரச்சனை இருக்க தாங்க செய்யும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேருக்கு நான் சொன்ன ஒரு விஷயமே, இப்போ ப்ரைவேட் ஜாப்லனா யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்கு என்ன ஒரு ஹராஸ்மெண்ட், மென்டலாக இருக்கலாம், வாட் எவர், எந்த ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலுமே ப்ரைவேட் செக்டரில் அவன் நம்மளை டெர்மினேட் பண்ணிடுவான்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் அது இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சு ஏதோ ஒரு நம்ம ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து அகெயின்ஸ்ட் நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இதுதான் வந்து நான் நிறைய இடத்துல வந்து சொல்லி அவங்க வாயை மூடின ஒரு இதாக இருக்கும். ஏன்னா நானே சம்டைம்ஸ் வந்து கான்ஸ்டபிளாக இருக்கேன்னு எதுவும் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அவங்கலாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு இங்கே வந்தீங்க அது இதுலாம் கேட்கும்போது சரி, அந்த டைமில் வந்து நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அது மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை கன்வே பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் கூட இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சொல்லும்போது நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஃபஸ்ட் இருக்க போகிறேன், ஸோ அதில் வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன்னு வந்து இந்த ஒரு ஆன்சர் வந்து கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். ஏன்னா எல்லா இடத்துலையுமே ப்ரைவேட் செக்டர் எல்லா வேலையிலுமே எங்கேயோ ஒரு நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்கு, இல்லைனா நம்மளை விட ஒரு ஹையர் அத்தாரிட்டி ஒருத்தவங்க இருக்க தான் செய்வாங்க. இன்னும் ஒரு வேலையாக இருந்தாலுமே நம்மளை விட மேலே ஒருத்தவங்க இருக்க தான் செய்வாங்க. ஸோ நம்ம யாருக்கும் ஒருத்தங்களுக்கு கீழே வேலை பார்க்க தான் செய்யணும். ஸோ ஹராஸ்மெண்ட் எல்லா ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். ஸோ ப்ரைவேட் செக்டரை கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறது வந்து ஹாப்பியாக இருக்குன்னு வந்து நீங்கள் உங்களையுமே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அவங்க பேரண்ட்ஸுமே வந்து கன்வே பண்ணுங்கள். அவங்களே புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நான் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், லாஸ் உங்களுக்கு தான். ஸோ கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் வந்திருக்கோ ஃபிசிக்கல் வேஸ்ட் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டைம் வந்து வேகன்சி நிறைய அவங்களுக்கே தெரியும், 53,000 மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் பிடி மெடிக்கல் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்குள்ளே போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து வேகன்சி கம்மி, நிறைய பேர் வந்து போட்டி போடுறதுக்கு நம்ம கூட இருந்தாங்க. இந்த டைம் வந்து வேகன்சி நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் நம்ம மக்களே கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த டைம் ஜிடியில் வந்து பாஸ் ஆயிடுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த இயரில் வந்து யாரெல்லாம் ஃபிசிக்கல் மெடிக்கல்லாம் பாஸ் பண்ணி மெரிட்டில் வரீங்களோ எல்லாருக்குமே வந்து ஜாப் கிடைக்கும். வேகன்சி நிறையா இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் லூஸ் பண்ணிடாதீங்க. எதையுமே மைண்டில் எடுக்காமல் ஒன்லி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ தென் பாய்.